ஓம் சாந்தி. ஜூன் 16, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு சரீரதாரி அல்ல என்ற சந்தோஷத்தை எப்பொழுதும் பேணுங்கள். சரீரமற்ற தந்தை குறிப்பாக உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்து ஒரு சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை ஏன் பெற்றிருக்கிறீர்கள்? பதில்: உங்களுடைய மௌன தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் பார்ப்பதற்காக நீங்கள் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் உட்பட உங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய பழைய உலகிலுள்ள அனைத்தில் இருந்தும் உங்கள் புத்தியை அகற்றுங்கள். தந்தை உங்களை குப்பையிலிருந்து அகற்றி உங்களை மலர்கள் ஆக்குவதற்காக தேவர்கள் வந்துள்ளார். ஆகையினால் நீங்கள் அத்தகைய தந்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய உங்களுடன் கடவுள் சிவன் பேசுகின்றார். கடவுள் சிவனே நிச்சயமாக உண்மையான பாபா என அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவரே படைப்பவர். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இறைவர் இறைவியர்கள் ஆகுவதற்காக கடவுளால் இப்பொழுது கற்பிக்கப்படுகிறீர்கள். ஒரு மாணவனுக்கு தனது ஆசிரியரையோ தனது கல்வியையோ அல்லது அந்த கல்வியின் பலனையோ தெரியாமல் இருக்க முடியாதென்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் மிக நன்றாக அறிவீர்கள். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஏன் இந்த சந்தோஷம் ஸ்திரமாக இருப்பதில்லை? உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு பௌதீகமான மனிதர் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். சரீரமற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக குறிப்பாக வந்து ஒரு சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார். கடவுள் வந்து கற்பிப்பதை வேறு எவருமே அறிய மாட்டார்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். அத்துடன் அவரே ஞானக் கடல் எனவும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சிவபாபாவின் நேர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது மாத்திரமே ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவை சந்திக்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எவ்வாறாயினும் மாயை உங்களை மறக்க வைக்கின்ற அத்தகையவள். இல்லையெனில் உங்களுக்கு கடவுள் கற்பிக்கின்றார் என்ற போதை இருந்திருக்கும். நீங்கள் அவரை தொடர்ந்தும் நினைவு செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் அவரை முழுமையாக மறந்து விடுகின்ற குழந்தைகளும் இங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் எதையும் அறியார்கள். கடவுளே கூறுகிறார், பல குழந்தைகள் என்னை மறந்து விடுகின்றனர். இல்லையெனில் நாங்கள் கடவுளின் குழந்தைகள். அவரே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற சந்தோஷம் இருந்திருக்கும். மாயை உங்களை முற்றாக அவரை மறக்க செய்யும் அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவள். உங்களுடைய புத்தி, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் உட்பட இந்த பழைய உலகில் உங்கள் கண்களால் காண்பவை அனைத்தின் மீதும் செல்கின்றது. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்வதற்காக மூன்றாவது கண்ணை கொடுத்துள்ளார். இது தீய உலகமான துன்பதாமம். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது என்றும் அது இப்பொழுது நரகம் என்றும் நீங்கள் அறிவீர்கள். தந்தை உங்களை மீண்டும் ஒரு முறை மலர்கள் ஆக்குவதற்காக வருகின்றார். அங்கே நீங்கள் 21 பிறவிகளுக்கு சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். நீங்கள் அதற்காகவே கற்கின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் முழுமையாக கற்காததால் உங்கள் புத்தி இங்கேயுள்ள செல்வத்திலும் செழிப்பிலும் சிக்கிக் கொள்கின்றது. நீங்கள் அவை அனைத்திலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றுவதில்லை.
தந்தை கூறுகின்றார், உங்கள் புத்தியை அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நோக்கி செலுத்துங்கள். எவ்வாறாயினும் உங்கள் புத்தியை அதிலிருந்து அகற்ற முடியாதவாறு உங்கள் புத்தி முழுமையாக தீய உலகுடன் பற்றிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுதும் உங்கள் புத்தி பழைய உலகிலிருந்து துண்டிக்கப்படவில்லை. பாபா உங்களை தூய்மை ஆனவர்களாகவும் அழகானவர்களாகவும் ஆக்குவதற்காக இப்பொழுது வந்துள்ளார். நீங்கள் தூய்மையை பற்றியே பிரதானமாக பேசுகின்றீர்கள். பாபா எங்களை தூய்மையாக்கி தூய உலகிற்கு அழைத்து செல்கின்றார். ஆகையினால் அவ்வாறான தந்தைக்கு நீங்கள் அதிகளவு மதிப்பளிக்க வேண்டும். பரந்தாமத்தில் இருந்து எங்களுக்கு கற்பிப்பதற்காக வருகின்ற தந்தையிடம் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்காக அதிகளவு முயற்சி செய்கின்றார். அவர் தீயவை அனைத்திலிருந்தும் உங்களை முழுமையாக அகற்றுகின்றார். நீங்கள் இப்பொழுது மலர்களாகுகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் அத்தகைய மலர்களாக தேவர்கள் ஆகுகின்றீர்கள் என அறிவீர்கள். மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு நீண்ட காலம் எடுக்காது. தந்தை இப்பொழுது எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாங்கள் மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கு இங்கு வந்துள்ளோம். நீங்கள் ஸ்வர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் என இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். முன்னர் நீங்கள் இதை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்தீர்கள் எனவும் பின்னர் ராவணன் அதை அபகரித்து விட்டான் எனவும் தந்தை இப்பொழுது கூறுகின்றார். நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்தீர்கள். பின்னர் 84 பிறவிகள் எடுத்து தொடர்ந்தும் ஏணியில் கீழே இறங்கினீர்கள். இது தீய உலகமாகும். மனிதர்கள் பெருமளவில் சந்தோஷமற்று இருக்கின்றார்கள். பட்டினியால் 100,000கணக்கானோர் தொடர்ந்தும் மரணிக்கின்றனர். எந்தவித சந்தோஷமும் இல்லை. மக்கள் எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களின் சந்தோஷம் காக்கையின் எச்சம் போன்று தற்காலிகமானது. இந்த உலகம் நச்சாறு என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் சத்திய யுகத்தில் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் அவலட்சணத்திலிருந்து அழகானவர்களாக ஆகுகின்றீர்கள். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். பின்னர் மறுபிறவிகள் எடுத்ததன் மூலம் நீங்கள் விலைமாந்தர் இல்லத்திற்குள் பிரவேசித்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது சிவாலயத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றீர்கள். சிவபாபா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே மிக நன்றாக கற்றிடுங்கள். கற்பதுடன் சக்கரத்தையும் உங்கள் புத்தியில் வைத்திருந்து தெய்வீக குணங்களையும் கிரகியுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ரூப்பும் வசந்தும் ஆவீர்கள். உங்கள் உதடுகளிலிருந்து எந்தவித குப்பையும் அல்லாது ஞான ரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். தந்தை கூறுகின்றார், நானும் ரூப்பும் வசந்தும் ஆவேன். பரமாத்மாவாகிய நான் ஞான கடல் ஆவேன். கல்வியே வருமானத்தின் மூலாதாரம். ஒருவர் கற்று சட்ட நிபுணராகவோ அல்லது வைத்தியராகவோ ஆகும்போது அவர் 100,000கணக்கில் சம்பாதிக்கின்றார். ஒவ்வொரு வைத்தியரும் ஒரு மாதத்தில் 100,000 ரூபாய்களை சம்பாதிக்கிறார். அவர்களுக்கு உண்பதற்கு கூட நேரம் இருப்பதில்லை. நீங்களும் இப்பொழுது கற்கின்றீர்கள். நீங்கள் என்னவாக ஆகுகின்றீர்கள்? உலகின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். எனவே இந்த கல்வியின் போதை இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகின்ற முறை மிகவும் ராஜரீகமாக இருக்க வேண்டும். நீங்கள் ராஜரீகமானவர்கள் ஆகுகின்றீர்கள். அரசர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என பாருங்கள். பாபா அனுபவசாலி இல்லையா? ஓர் அரசனுக்கு பரிசுகள் வழங்கப்படும் பொழுது அவர் அதை தனது கைகளால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் அதை ஏற்றுக்கொள்வதாயின் அதை காரியதர்சியிடம் கொடுக்குமாறு உங்களுக்கு சைகை காட்டுவார்.
அவர்கள் மிகவும் ராஜரீகமானவர்கள். அவர்கள் எதையாவது ஏற்றுக்கொண்டால் பதிலாக தாங்களும் ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதை அவர்கள் புத்தி அறிந்து கொண்டுள்ளது. எனவே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சில அரசர்கள் தமது மக்களிடம் இருந்து எதையுமே எடுத்துக் கொள்வதில்லை. ஏனைய அரசர்கள் தமது மக்களிடமே கொள்ளையடிக்கின்றார்கள். அரசர்களுக்கு இடையிலும் வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது சத்திய யுகத்தின் இரட்டை கிரீடமுள்ள அரசர்கள் ஆகுகின்றீர்கள். இரட்டை கிரீடம் அணிவதற்கு தூய்மை நிச்சயமாக தேவை. இந்த விக்கார உலகம் துறக்கப்பட வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் விக்காரங்களை துறந்துள்ளீர்கள். விக்காரம் உள்ளவர்கள் இங்கே வந்து அமர முடியாது. அவ்வாறானவர்கள் எவரிடமும் கூறாமல் இங்கு வந்து அமர்ந்தால் அவர் தனக்கே ஓர் இழப்பை ஏற்படுத்துகின்றார். சிலர் திறமைசாலிகளாக இருக்க முயற்சித்து எவ்வாறாயினும் எவருக்கும் எதுவும் தெரியாது என நினைக்கின்றார்கள். தந்தை அதை பார்க்கின்றாரோ இல்லையோ, ஆனால் அந்த நபர் ஒரு பாவாத்மா ஆகுகின்றார். நீங்களும் பாவாத்மாக்களாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்வதனால் புண்ணிய ஆத்மாக்கள் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். இந்த ஞானத்தினால் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ண தாமத்தின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். தந்தை உங்களை பெருமளவில் அலங்கரிக்கின்றார். மேலான கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகையினால் நீங்கள் அதிகளவு சந்தோஷத்துடன் கற்க வேண்டும். பாக்கியசாலிகள் மாத்திரமே இவ்வாறான கல்வியை கற்கின்றனர். நீங்கள் உங்களுடைய நற்சான்றிதழையும் பெற வேண்டும். நீங்கள் கற்பதில்லை எனவும் உங்களுடைய புத்தி எல்லா இடங்களிலும் அலை பாய்கின்றது எனவும் பாபா கூறுவார். எனவே நீங்கள் என்னவாக ஆகப் போகின்றீர்கள்? இந்த சூழ்நிலையின் கீழ் நீங்கள் சித்தியடைய மாட்டீர்கள் என உங்கள் லௌகீக தந்தையும் கூறுவார். சிலர் கற்று 100,000களை சம்பாதிக்கின்றார்கள். மற்றவர்கள் தொடர்ந்தும் தடுமாறி திரிகின்றார்கள். நீங்கள் தாய் தந்தையையும் நன்றாக கற்று பிறருக்கும் கற்பிக்கின்ற தொழிலை மாத்திரம் செய்கின்ற சகோதரர்களையுமே பின்பற்ற வேண்டும். கண்காட்சிகளில் பலருக்கு கற்பிக்க முடியும். நீங்கள் முன்னேறி செல்கின்ற பொழுது துன்பமும் அதிகளவு அதிகரிக்கும். அப்பொழுது அதிகளவு மனிதர்கள் தங்களது உலகில் விருப்பமின்மையை கொண்டிருந்து கற்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் துன்பப்படும் பொழுது கடவுளை பெருமளவில் நினைவு செய்கின்றார்கள். மரணிக்கின்ற நேரத்தில் துன்பத்தை பெருமளவில் அனுபவம் செய்யும் பொழுது அவர்கள் ஓ கடவுளே, ஓ ராமா என்று அழைக்கின்றார்கள். நீங்கள் அவ்வாறாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் சந்தோஷமாக உங்களை தயார் செய்கின்றீர்கள். நான் வீட்டிற்கு செல்வதற்கு எப்பொழுது இந்த பழைய சரீரத்தை விட்டு நீங்குவேன்? பின்னர் நான் அங்கே அழகான சரீரத்தை பெறுவேன். உங்களுக்கு கற்பிக்கின்றவரையும் பார்க்க முன்னேறி செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தங்களுக்கு கற்பித்த ஆசிரியரின் ஸ்திதியிலும் பார்க்க சிறந்த ஸ்திதியை கொண்ட சில மாணவர்கள் இருக்கின்றார்கள். தந்தை ஒவ்வொருவரையும் அறிவார். குழந்தைகளாகிய நீங்களும் இதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் என்ன பலவீனங்களை கொண்டுள்ளீர்கள் என உங்களை சோதித்து பாருங்கள். மாயையின் தடைகளை வெற்றி கொள்ளுங்கள். அவற்றிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களால் மேலும் தொடர முடியாதளவிற்கு மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள் என நீங்கள் நினைப்பீர்களாயின் மாயை உங்களை முழுமையாகவே விழுங்கிவிடுவாள். முதலை யானையை விழுங்கியது என்பது இந்த நேரத்தையே குறிக்கின்றது. முதலையாகிய மாயை நல்ல குழந்தைகளையும் அவர்களால் தங்களை விடுவிக்க முடியாதவாறு முழுமையாகவே விழுங்கிவிடுகின்றாள். மாயையினால் அறையப்படுவதிலிருந்து தங்களை நிறுத்த வேண்டுமென அவர்கள் புரிந்து கொண்ட பொழுதும் மாயை அவர்களை அவ்வாறு செய்ய அனுமதிப்பதில்லை. பின்னர் அவர்கள் கூறுகின்றார்கள், பாபா,
என்னை அவ்வாறு பிடித்துக் கொள்ள வேண்டாமென மாயையிடம் கூறுங்கள். ஆனால் இது ஒரு யுத்த களம் இல்லையா? யுத்த களத்தில் உங்களை வீழ்த்த வேண்டாமென உங்கள் எதிரியாளியிடம் சொல்லுமாறு எவரிடமாவது கூறுவீர்களா? ஒரு போட்டியில் விளையாடும் பொழுது எனக்கு பந்து வீசாதீர்கள் என நீங்கள் கூறமாட்டீர்கள். உங்களுக்கு உடனடியாகவே கூறப்படும், நீங்கள் யுத்த களத்திற்கு வந்துள்ளீர்கள், அதனால் சண்டை செய்யுங்கள். மாயை உங்களை தூக்கி எறிவாள். நீங்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியும். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார். அது ஒரு சிறிய விஷயமல்ல. உங்களுடைய ஸ்திதி இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உயர்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வைரத்தை போன்று பெருமதி உடையதாக ஆக்கிக் கொள்வதில் ஆர்வம் கொள்ள வேண்டும். உங்களுடைய தடைகளை தொடர்ந்தும் அகற்றுங்கள். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை கோர வேண்டும். இல்லையெனில் நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் தோல்வி அடைவீர்கள். உதாரணமாக, ஒரு செல்வந்தரான தந்தை தனது குழந்தை இந்த கல்வியை கற்பதை தடை செய்தால் அவர் கூற வேண்டும், அந்த 100,000களை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை கோர விரும்புகின்றேன். அந்த மில்லியன்களும் பில்லியன்களும் தூசாக போகின்றன. சிலரின் செல்வம் நிலத்தின் கீழே புதைக்கப்படும், பிறரின் செல்வம் எரிக்கப்படும். முழு உலகமுமே எரியூட்டப்படும். இந்த முழு உலகமும் ராவணனின் தீவு இலங்கை ஆகும். நீங்கள் அனைவரும் சீதைகள். ராமர் வந்துள்ளார். முழு உலகமுமே ஒரு தீவாகும். இப்பொழுது இது ராவண ராஜ்யம். தந்தை ராவண ராஜ்யத்தை அழித்து ராமராஜ்யத்தின் அதிபதிகளாக உங்களை ஆக்குவதற்கு வந்துள்ளார். நீங்கள் உள்ளே பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அதீந்திரிய சுகத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் கடவுளின் குழந்தைகளை கேளுங்கள் என நினைவு கூறப்படுகின்றது. கண்காட்சிகளில் நீங்கள் அனுபவம் செய்துள்ள சந்தோஷம் பற்றி பேசுகின்றீர்கள். நாங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றோம். நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் பாரதத்திற்கு சேவை செய்கின்றோம். நீங்கள் எந்தளவிற்கு ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்களோ அந்த அளவிற்கு மேன்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். பலரும் உங்களுக்கு அறிவுரை வழங்குவார்கள். ஆகையால் அதை அடையாளம் கண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் மாயை மறைமுகமாக தலையீடு செய்கின்றாள். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். ஆகையினால் உங்களுக்குள்ளே அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். பாபா, நான் உங்களிடமிருந்து ஸ்வர்க்கம் எனும் ஆசையை கோரிக்கொள்ள வந்துள்ளேன் என நீங்கள் கூறுகின்றீர்கள். சத்திய நாராயணனின் கதையை செவிமடுப்பதன் மூலம் நான் சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாகவும் சாதாரண பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகவும் மாறுவேன். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கைகளை உயர்த்தி நிச்சயமாக தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை கூறுவோம் என கூறுகின்றீர்கள். இல்லையெனில் நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் இதனை இழந்து விடுவீர்கள். வருகின்ற எந்த தடைகளையும் நீங்கள் நிச்சயமாக அகற்றுவீர்கள். உங்களுக்கு அந்தளவு தைரியம் தேவை. நீங்கள் தைரியமானவர்கள்தானே? உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுக்க இருப்பவரை நீங்கள் விட்டு செல்ல போவதில்லை தானே? சிலர் இங்கே நிரந்தரமாக இருக்கின்றார்கள், மற்றவர்கள் ஓடிவிடுகின்றார்கள். மாயை சில நல்ல குழந்தைகளையும் தின்றுவிட்டாள். முதலை அவர்களை முழுமையாக விழுங்கிவிட்டது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, நான் மிகுந்த அன்புடன் விளங்கப்படுத்துகின்றேன். நான் இந்த தூய்மையற்ற உலகை தூய்மை ஆக்குவதற்கு வந்துள்ளேன். தூய்மையற்ற இந்த உலகின் மரணம் சற்று முன்னாலே நிற்கின்றது. நான் இப்பொழுது உங்களை அரசர்களுக்கு எல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன்.
தூய்மையற்ற அரசர்களுக்கும் அரசர்கள் ஆக்குகின்றேன். ஒற்றை கிரீடம் அணிந்த அரசர்கள் ஏன் இரட்டை கிரீடம் அணிந்த அரசர்களின் சிலைகளுக்கு தலை வணங்குகின்றார்கள்? அரை கல்பத்துக்கு பின்னர் அவர்களுடைய தூய்மை மறையும் பொழுது அவர்கள் ராவண ராஜ்யத்தினுள் பிரவேசித்து விக்காரமான பூஜிப்பவர்கள் ஆகுகின்றார்கள். ஆகையினால் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், இப்பொழுது எந்த தவறும் செய்யாதீர்கள், மறந்து விடாதீர்கள், நன்றாக கற்றிடுங்கள். உங்களால் ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு சமூகம் அளிக்க முடியாது விட்டால் பாபாவால் அதற்கான ஆயத்தங்களை உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும். 7 நாள் பாடநெறியை எடுங்கள். அப்பொழுது உங்களால் முரளியை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எங்கு சென்றாலும் 2 வார்த்தைகளை நினைவு செய்யுங்கள். இதுவே மகத்தான மந்திரமாகும். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகும் பொழுது பாவம் செய்கிறீர்கள் அல்லது பாவச் செயலை புரிகின்றீர்கள். பாவச் செயல்கள் செய்யாது பாதுகாப்பாக இருப்பதற்கு உங்கள் புத்தியை எந்த சரீரதாரிகளுடனும் அல்லாமல் தந்தையுடன் அன்பாக இணையுங்கள். உங்கள் புத்தியை ஒரேயொருவருடனான யோகத்தில் இணையுங்கள். இறுதி வரை தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் எந்த பாவமும் செய்ய மாட்டீர்கள். அந்த உக்கிப்போன சரீரங்களின் பெருமையை விட்டுவிடுங்கள். நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றது. உங்களுடைய 84 பிறவிகளும் இப்பொழுது முடிவடைகின்றன. இந்த ஆத்மாக்களும் சரீரங்களும் இப்பொழுது பழையதாகிவிட்டன. இப்பொழுது தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகுங்கள். நீங்கள் சதோ பிரதான் சரீரங்களை பெறுவீர்கள். உங்களை சதோ பிரதான் ஆக்கும் அக்கறையை மாத்திரமே ஆத்மாக்களாகிய நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். தந்தை இலகுவாக கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இந்த ஓர் அக்கறையையே கொண்டிருங்கள். பாபா, நான் நிச்சயமாக சித்தி அடைவேன் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். ஒரு வகுப்பிலுள்ள அனைவரும் புலமை பரிசிலை பெற முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இருந்த பொழுதும் பலர் தொடர்ந்தும் பெருமளவு முயற்சி செய்கின்றார்கள். ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கு நீங்கள் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் ஏன் குறைந்தளவு முயற்சி செய்கின்றீர்கள்? வேறு எதை பற்றியும் அக்கறை கொள்ளாதீர்கள். போர் வீரர்கள் எதை பற்றியும் அக்கறை கொள்வதில்லை. சிலர், பாபா, எனக்கு பல புயல்களும் கனவுகளும் வருகின்றன என கூறுகின்றார்கள். அவை அனைத்தும் இடம்பெறும். தொடர்ந்தும் ஒரேயொரு தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் அந்த எதிரியை வெற்றி கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் உங்களை தடுமாற வைக்கின்ற, ஒரு பொழுதுமே நினைத்துக்கூட பார்த்திராத அல்லது உங்கள் ஆழ் மனதில் இல்லாத அவ்வாறான கனவுகளையும் காண்கிறீர்கள். அவை அனைத்தும் மாயையாகும். நாங்கள் மாயையை வெற்றி கொள்கின்றோம். நாங்கள் அந்த எதிரியிடமிருந்து எங்கள் ராஜ்யத்தை அரை கல்பத்துக்கு திரும்பவும் பெறுகின்றோம். நாங்கள் வேறு எதை பற்றியும் அக்கறை கொள்வதில்லை. தைரியமானவர்கள் ஒரு பொழுதும் எதை பற்றியும் வார்த்தை ஜாலம் பேசுவதில்லை. அவர்கள் சந்தோஷமாகவே யுத்தத்திற்கு செல்கிறார்கள். நீங்கள் பெருமளவு சௌகரியத்துடன் உங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து கோரிக்கொள்கின்றீர்கள். நீங்கள் இந்த அசுத்தமான சரீரத்தை துறக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது எங்கள் இனிமையான மௌன வீட்டுக்கு செல்கின்றோம். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல வந்துள்ளேன். என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களால் திரும்பி செல்ல முடியாது. இது புதிய விஷயமாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு
உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. பாவச் செயல்கள் செய்வதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரேயொரு தந்தையுடனான அன்பில் உங்கள் புத்தியை இணையுங்கள். உங்கள் உக்கிப்போன பழைய சரீரத்தின் பெருமைகள் அனைத்தையும் துறந்துவிடுங்கள். 2. நீங்கள் ஒரு போர் வீரர் என்ற விழிப்புணர்வில் இருப்பதனால் எதிரியாகிய மாயையை வெற்றி கொள்ளுங்கள். அவளைப் பற்றி அக்கறை கொள்ளாதீர்கள். மாயை பெருமளவில் மறைமுகமான வழியில் தலையீடு செய்கின்றாள். ஆகையினால் அவளை இனங்கண்டு எச்சரிக்கையாக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் முதலாம் இலக்க கீழ்ப்படிவான ஆத்மாவாகி உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் உள்ள தூய்மையில் முழுமையான மதிப்பெண்களை பெறுவீர்களாக. வார்த்தைகள் மற்றும் செயல்களில் உள்ள தூய்மையில் முழுமையான மதிப்பெண்களை பெறுவீர்களாக. உங்களின் மனதின் தூய்மை என்றால் உங்களின் எண்ணங்களிலேனும் எந்தவிதமான தூய்மையின்மையின் சமஸ்காரங்களும் வெளிப்படக்கூடாது. சதா ஆத்ம உணர்வுடன் இருப்பது என்றால் சகோதரத்துவத்தின் மேன்மையான விழிப்புணர்வை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். உங்களின் வார்த்தைகளில் சதா சத்தியமும் இனிமையும் இருக்க வேண்டும். உங்களின் செயல்களில் பணிவும் திருப்தியும் மலர்ச்சியும் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இதன் அடிப்படையில் ஓர் இலக்கத்தை பெறுகிறீர்கள். இத்தகைய முற்றிலும் தூய்மையான கீழ்ப்படிவான குழந்தைகளின் புகழை தந்தையும் பாடுகிறார். நீங்கள் உங்களின் ஒவ்வொரு செயலின் ஊடாகவும் தந்தையின் பணியை வெளிப்படுத்தும் நெருங்கிய ரத்தினங்கள் ஆவீர்கள். ஸ்லோகம். உங்களின் உறவு முறைகள், தொடர்புகள் மற்றும் ஸ்திதியில் லேசாக இருங்கள். உங்களின் நாளாந்த அட்டவணையை பேணுவதில் அல்ல. அவ்யக்த சமிக்கை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். சூழ்நிலைகள் எத்தகையதாக இருந்தாலும் அவை நல்லவையோ அல்லது உங்களை தளம்பலடைய செய்பவையோ அகநோக்கில் இருக்கும் ஆத்மாக்களால் எந்தவிதமான சூழல்களுக்கும் அனுசரித்து போக முடியும். நீங்கள் தனியாக இருந்தாலென்ன அல்லது ஒன்று கூடலில் இருந்தாலென்ன, இரண்டு சூழ்நிலைகளிலும் அனுசரித்து நடப்பதே பிராமண வாழ்க்கையை வாழுதல் எனப்படும். ஓம் சாந்தி.